Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஸோ பாஸ்கர் கிட்ட இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம். பாஸ்கர், ஓவர் டு யூ. இப்போ 6 மணிலேருந்து அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்கப்படணும்னு தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் ஓய்ந்திருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு எந்த விதமான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளக்கூடாது. திருமண கூட்டமாகட்டும், பொதுக்கூட்டமாகட்டும் உள்ளிட்ட எவ்வித பிரச்சாரங்களும் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதா இந்த 48 மணி நேரத்துக்கான விதிமுறை. அதே நேரத்தில் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பப்படக்கூடிய அனைத்து விதமான செய்திகள் மற்றும் குறுந்தகவல்கள் உள்ளிட்ட வீடியோக்கள் அனைத்துக்குமே தடை. இதன் காரணமாக எவ்வித வடிவிலான எந்த விதமான பிரச்சாரங்களும் மேற்கொள்வதற்கான தடை அமலில் இருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்காளர்கள் அல்லாத சம்பந்தமில்லாத நபர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதும் தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக இருக்கிறது. அவங்கெல்லாம் ஏற்கனவே தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அவர்களெல்லாம் உதவி செய்வதற்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவர்களெல்லாம் அந்த தொகுதியிலிருந்து சம்பந்தமில்லாதவர்கள் என்று கருதி அவர்களெல்லாம் உடனடியாக வெளியேற்ற தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனடியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்புறப்படுத்தும் நடவடிக்கையிலும் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் 5,73,43,291 வாக்காளர்கள். இதற்காக 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000, பெண் வாக்காளர்கள் தான் அதிகம், 2,93,04,905. மூன்றாம் பாலினத்தினர் என்று எடுத்துக்கொண்டால் 7,728. இதன் மூலமாகத்தான் 5,73,43,291 வாக்காளர்கள் சேர்ந்துதான் இந்த 4,023 வேட்பாளர்களிலிருந்து சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். அந்த வகையில் ஆண் வேட்பாளர்கள் 3,579, பெண் வேட்பாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 443. மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என்ற அடிப்படையில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்களும் களமிறக்கப்பட்டு எங்கெல்லாம் பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழலாம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள் மொத்தமாக 3,40,000 பேர் ஈடுபட உள்ளார்கள். தமிழக காவலர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1,20,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை. 234 தொகுதியில் 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. அந்த வாக்குச்சாவடி மையத்தை தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு வரக்கூடிய காட்சிகள் அனைத்துமே 75,064 வாக்குச்சாவடி மையங்களும் வெப்காஸ்டிங் முறையில் இங்கு தொடர்ந்து அந்த காட்சிகள் வந்த வண்ணம் இருக்கும். எந்த வாக்குச்சாவடியில் எப்படி வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ளது. 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவு என்பது மாலை 6 மணியோடு முடிவடையும். அந்த வகையில் வாக்குச்சாவடி மையங்களில் 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் இருந்தாலும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களாக 5,038 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுவார்கள். துணை ராணுவம் மற்றும் தமிழக காவலர்களும் ஈடுபடுவார்கள். அமைதியாக தேர்தலை நடத்தவும் சுதந்திரமாக, நேர்மையாக, நியாயமாக முறையில் தேர்தல் நடத்துவதற்குண்டான அனைத்து விதமான ஏற்பாடையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் தலைமைச் செயலகத்தில் தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கட்டுப்பாட்டறை. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகளை உன்னிப்பாக கவனித்து அங்கு என்ன நடைபெறுகிறது, வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறுகிறதா, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா, அங்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்து உடனுக்குடன் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலமாகத்தான் தேர்தலுக்காகவே 234 தொகுதியில் இருக்கக்கூடிய 75,064 வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிக்கப்படுகிறது வெப்காஸ்டிங் மூலம். அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக இருக்கிறது. அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 48 மணி நேரம் 6 மணியோடு முடிந்து அடுத்த 48 மணி நேரம்ங்கிறது சைலண்ட் பீரியட். இந்த பீரியடில் எவ்விதமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் வேட்பாளர் மற்றும் அவரை சார்ந்த 4 பேர் வீடு வீடாக சென்று அமைதியான முறையில் வாக்குகளை சேகரிக்கலாம். ஆனால் அதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இது எந்த தேர்தலிலும் அவர் அது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டார்கள். இருந்தபோதும் தேர்தல் ஆணையம் அதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. ஆனால் பொதுக்கூட்டங்கள், திருமுனை கூட்டங்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பப்படக்கூடிய செய்திகள் மற்றும் பிரச்சாரங்கள் இதற்கெல்லாம் கட்டுப்பாடுகள் என்பது கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை மீறுவதற்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படி தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக வாக்குப்பதிவுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது.
வழங்கப்பட்டிருக்கிறது. 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்கும் பட்சத்தில் அது 85% வாக்குப்பதிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிறது இங்கு வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக. இதற்காகத்தான் பல்வேறு விதமான விழிப்புணர்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்க வேண்டும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்களை வாக்குகளை செலுத்துவதற்காக உண்டான ஓட்டர் ஐடி அதுவும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 95% பூத் ஸ்லிப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. பூத் ஸ்லிப்புடன் கூடிய 12 ஆவணங்களை ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டி வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பாக இருக்கிறது. அனைத்து வாக்காளரும் தங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையம் அனைத்து விதமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் அனைவருக்கும் ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் தொடர் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய தகவலாக உள்ளது. ரைட், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.